வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கிட்ஸ் பேஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் அடிச்சு நிறைய வீட்டு குழந்தைகளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இந்த கியர் பில்டிங் பிளாக்ஸ். சீரியஸாக சொல்கிறேங்க, நம்ம குழந்தைகளை ரொம்ப என்கேஜாக வைக்கிறதுக்கு இந்த கியர் பில்டிங் பிளாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டி இதில் நம்ம வீட்டு குழந்தைகள் செய்யும். எங்கள் வீட்டு குழந்தைகள் இப்போதும் இதை விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 வருடங்கள் ஆகிருச்சு என்னுடைய வீட்டில் இதை விளையாட தொடங்கி. இதை பற்றி மேலும் விவரங்கள் இந்த வீடியோக்கு எண்டில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்களுக்கு 399 ரூபாய்க்கு கிட்ஸ் பேஸ்ட்ரியில் லிமிடெட் ஸ்டாக் இருக்குது, வாங்கிக்கோங்க. முடிஞ்சிருச்சுன்னா இப்போதைக்கு இல்லை, அடுத்ததாக ஒரு 20 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போது பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலை இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், காஃபி குடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே மாதிரியான தகவலை நாமளும் கேள்விப்பட்டிருக்கோம். இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலை இப்போ சீராக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் அபாய கட்டத்திலிருந்து மீளவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி எல்லாமே ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா. இதுதான் இன்றைக்கி டாப் வைரலான செய்தி. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். எலன் மஸ்க் அவர்கள் இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தா எலன் மஸ்க் அவர்கள் தான். எலன் மஸ்க் அவர்களுக்காகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட், டோஜ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கி அதில் எலன் மஸ்க் அவர்கள் அவருடைய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே அதனுடைய அரசு அலுவலர்களாக, அதிகாரிகளாக மாற்றி ஏகப்பட்ட புதுமையை நிகழ்த்தி வருகிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இன்றைக்கி கூட ஃபெடரல் எம்ப்ளாயீஸுக்கு 2வது கட்ட இமெயில்ஸ் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டதான். என்ன அனுப்பியிருக்காங்க? ஃபெடரல் எம்ப்ளாயீஸ்னால் வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம ஊரில் அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்க ஊரில் ஃபெடரல் எம்ப்ளாயீஸ். அந்த அரசு ஊழியர்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, கடைசி 48 நாட்களா இல்லாட்டி 2 வாரங்களா, 48 மணி நேரமாக என்ன வேலை செய்கிறீங்க, அப்படி செய்கிறதுனால என்ன நன்மை நடந்திருக்கு, என்ன தீமை நடந்திருக்கு இப்படிங்கிற லிஸ்ட்டை கேட்குறாராம். இதே மாதிரி, இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதே மாதிரி பல விஷயங்களை கேட்டு ஃபெடரல் எம்ப்ளாயீஸுக்கு ஏகப்பட்ட இமெயில்ஸ் அப்படிங்கிறது போகுது. அப்போ அந்த இமெயிலுக்கு அவங்க ரிப்ளை அனுப்பணும். அப்படி ரிப்ளை அனுப்பும்போது அவங்களுடைய வேலை சரியானது தான், தேவையானது தான் அப்படின்னா அவங்களுடைய வேலை அங்கே நிரந்தரமாக்கப்படும். அப்படி இல்லையா வேலையிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏகப்பட்ட ஸ்பெண்டிங்ஸ். அமெரிக்க அரசாங்கம் நிறைய பணத்தை விரயமாக செலவு பண்ணுறோம், தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் தான். எனவே தான் இந்த மாதிரியான விஷயங்களை எலன் மஸ்க் அவர்கள் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதே எலன் மஸ்க் அவர்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மீட் கிரைண்டர் அப்படிங்கிறது எப்போதுமே அவருக்கு ரன் பண்ண ஆசை கிடையாது. அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கூடுதலான பணம் அப்படிங்கிறதும் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். இங்கே மீட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இறைச்சியை ஆட்டக்கூடிய கிரைண்டர் அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லை, மனித உயிர்களை பலியிடுவது இல்லாட்டி பழி வாங்குவது அப்படிங்கிறது தான். ஸோ மனித உயிர்கள் மீட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லும்போது இராணுவ வீரர்களுடைய உடல்களை பார்த்துருக்கீங்களா, அப்படியே செதறி போகும். ஸோ ஒரு கிரைண்டரில் போட்ட ஒரு பொருள் மாதிரி தான் அப்படிங்கிறத ஒரு காரணமாக, ஒரு உவமையாக காண்பிக்கிறார். இதே மாதிரி தினசரி ரஷ்யா என்ன செஞ்சிட்ருக்காங்க, நிறைய உக்ரைன் இராணுவ வீரர்களுடைய உயிரை கொண்டு வருகிறார்கள். அது புட்டின் அவர்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு, மீட் கிரைண்டரை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறார். அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட இராணுவ வீரர்களை புதுசாக உள்ள களமிறக்குவதற்காக பணம் தேவைப்படுகிறது. இது இரண்டுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. அதில் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் ஜேடி வான்ஸ் அவர்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை எலன் மஸ்க் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, அப்போ நாளைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான மீட்டிங் லண்டனில் வச்சு நடைபெற போகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல. யூகேனுடைய அப்ராக்சிமேட்லி டெப்ட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 2.91 ட்ரில்லியன். அவங்களுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது 104% 2025. அவங்களுடைய எக்கானமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 0. 2020 அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 2025 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.75% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு திவால் ஆகக்கூடிய நாடாக மாறி நிற்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி திவாலாக மாறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் யூகே தான் ரொம்ப மும்முரமாக உக்ரைனுக்கு நம்ம உதவணும், உக்ரைனுக்கு மறுபடியும் பல அமைப்புகளிடமிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும், பலவிதமான பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்லாம் சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல் நீங்கள் தெரிந்தது தான். ஒரு நாட்டில் யுத்தம் வந்தால் தான் அந்த நாட்டில் பெரிய அளவில் ரொம்ப மனிதர்களிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர் மறுபடியும் அந்த நாட்டினுடைய தலைவராகவே இருப்பார். அதற்கு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாஹு அவர்களை சொல்லலாம், ஜெலன்ஸ்கி அவர்களை சொல்லலாம், எர்டகன் அவர்களை சொல்லலாம், இப்படிலாம் சொல்லலாம். இதையும் தாண்டி சில முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது யூகேல நாளைக்கு நடைபெற வாய்ப்புகள் இருக்குது.
கனடாவினுடைய நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே யூகேக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கனடா, மெக்சிகோ அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இந்த 2 நாட்டுக்கு எதிராக 25% டேரிஃப் அப்படிங்கிறத நான் அப்ளை பண்ணுவேன்னு சொன்னார்ல, அது இன்னும் 2-3 தினங்களில் வரப்போகுது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதோ ஜெலன்ஸ்கி அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசுதல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஜெலன்ஸ்கி அவர்கள், ஜேடி வான்ஸ் அவர்கள் பேசின போது அது எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுக்காக சமைக்கப்பட்ட உணவு அப்படிங்கிறது அங்கே பத்திரிகையாளர்கள் சாப்பிட்டு போனார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நேற்று ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டது. இதனால தான் தமிழ் பட்சத்தில் ஒரு காணொலி, வியூகத்தில் 3 காணொலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் அப்டேட் கான்செப்டில் பண்ணியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரி ஒரு 2-3 காணொலிகள் வியூகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தைவான் சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய சைபர் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கட்ஸ் அப்படிங்கிறதும், இன்சஃபிஷியன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதும், வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அளவில் தைவானுக்கு அச்சுறுத்தலாக மாறி நிற்கிறது. ஏன்னா சீனாவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாடு தான் தைவான். அப்போ தைவான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களுடைய சைபர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக வீக்காக இருக்குது. எனவே இதை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உக்ரைன் அமெரிக்கா இல்லாமலும் ஈவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட இல்லாமல் எதிர்காலத்தை நகர்த்தி செல்ல போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக அங்கே குரல்கள் உயர்ந்திருக்கின்றன. சொல்லப்போனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிபராக இன்னும் பல நாட்கள் அப்படியே செல்ல முடியாது. அதற்கான எதிர்ப்பு குரலும் இப்போது உக்ரைனில் உருவாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. யுஎஸ் எய்டு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தமிழ் பட்சத்தில் பெருசாக பேசியிருந்தோம். அந்த யுஎஸ் எய்டு கட் பண்ணிட்டாங்க பல நாடுகளில். 100க்கும் அதிகமான நாடுகளில் யுஎஸ் எய்டு அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 20க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது அப்படியே ரத்தாகி நிற்கிறது என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது ஒரு ஊடகம். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் இந்த யுஎஸ்ஐடி இல்லாமல் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சவுத் சுடானை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு கலவரமாக இருக்கட்டும், போராக மாறியதாக இருக்கட்டும், அங்கே மனிதாபிமானமற்ற செயல்கள், ஹியூமன் ரைட்ஸ் கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நெக்ஸ்ட் கான்க்ளேவ்ல சந்தித்துக் கொண்டார் என்கிற தகவல் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான புதிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. காசா சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஃபேஸ் 2க்கு வந்துருச்சு நமக்கு தெரியும். ஆனால் இதில் கூடுதலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போதும் ஃபெயிலியராக தான் இருக்குது. எங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி இஸ்ரேல் எதுவுமே செய்யலை. எனவே இந்த காசா சீஸ்ஃபயரை அடிக்கடி இஸ்ரேல் மீறிக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து கண்டிப்பான ஒரு முடிவுகள் எட்டப்படாமல் இருப்பதால் சீஸ்ஃபயரினுடைய ஃபேஸ் 2 தாமதமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். ஹமாஸினுடைய பல வீடியோக்களை இன்னைக்கு இஸ்ரேலும் டேக் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொபகண்டாவை ஹமாஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான எதிர்வினை இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுடைய சப்போர்ட் குரூஷியல் தான் அப்படின்னு ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ட்ரம்ப் கூடயும் ஜேடி வான்ஸ் அவர்கள் கூடயும் ரொம்ப காட்டமாக பேசிட்டு வந்த செலன்ஸ்கி அவர்கள் ஒரு தினத்தில் அவருடைய மனதை மாற்றியிருக்கிறார். இந்தியாவினுடைய உதவியுடன் மேல்பாலம் ஒன்று கட்டப்பட்டது. அது இன்று நேபாளத்தில் திறந்து வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ரொமேனியாவில் புதிய ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆல்ரெடி நடந்த எலெக்ஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி கவர்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொமேனியாவில் ரொம்ப கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. செலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னும், அதே நேரத்தில் ரஷ்யா தான் இதற்கெல்லாம் காரணம், ரஷ்யா மட்டும்தான் இங்கே நிறைய நபர்களை கொன்று குவிக்கிறது, எனவே ரஷ்யாவை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். ஸோ ஓவராலாக ஏகப்பட்ட செய்திகள், இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அது என்ன 81 பீஸ் கியர் பில்டிங் பிளாக்ஸ்? பொதுவாக கியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பல் அப்படின்னு சொல்லுவோம், பற்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த பற்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பற்களை ஒரு ஸ்டாண்டு மாதிரி கீழே ஒரு ஃப்ளோர் மாதிரி விரிப்பதற்கான அந்த ஜிக்ஸா பசிலுக்கு எஞ்சிய பாகங்கள் இருக்கிற மாதிரியே பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். பேஸை செஞ்சு இதுக்கான ஒரு மோட்டார் இருக்கும். அந்த மோட்டரில் ஒரு பேட்டரியும் போட்டுட்டிங்கன்னா அந்த கியர் சுற்ற தொடங்கும். அந்த கியர் சுற்றுறதுலேருந்து கனெக்ட் பண்ணி குட்டியதா பெரிதாக இப்படின்னு சொல்கிற பல கியர்களை கனெக்ட் பண்ணி நம்ம வீட்டு குழந்தைகள் காரை உருவாக்கலாம், விண்டுமில்லை உருவாக்கலாம், இன்னும் ஏகப்பட்ட கிரியேட்டிவிட்டியை உருவாக்கலாம். இது நம்ம வீட்டு குழந்தைகளுடைய டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற அந்த மெத்தடாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய கலர் ரெகக்னைசேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பயனுள்ள ஒரு ப்ராடக்ட். 399 ரூபாய்க்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை ராஜாக்களா. வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டில் வாங்கிக்கோங்க, அதுக்கான லிங்க் கீழே இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே கிட்ஸ் பெஸ்டில் இணைந்திருங்கள். எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.